Hello, my dear students. Welcome back to my channel. ஸோ இது டே 10க்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் புதுசாக என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல நீங்கள் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதை. ஸோ இன்னைக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது 2-3 வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸாக இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு பூலியன் டேட்டா டைப் கூட தான் நமக்கு இன்டராக்ட் ஆகும். ஸோ பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி அவுட்புட் வர்றது எல்லாமே பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறது. பூலியன் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அவுட்புட் ஓரியன்டாக தான் உங்களுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் நான் கமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு greater than equal to and less than equal to. Okay, so greater than, less than, equal to, not equal to and greater than equal to and less than equal to. ஸோ இது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து b ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது இது ரெண்டில் எது பெருசு அப்படிங்கிறத நான் கம்ப்யூட்டரில் கேட்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் பார்த்த உடனே இது தெரியுது. பட் எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம்? பார்த்த உடனே இப்போ 10 விட 20 தான் பெருசுன்னு எனக்கு தெரிஞ்சிருது. ஸோ நமக்கு தெரிஞ்சால் ஓகே, பட் கம்ப்யூட்டர் வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேஷன் ஓரியன்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்புட் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் பேசிக். இதை வச்சு தான் நீங்கள் அட்வான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏவை விட பி பெருசு அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுத்துட்றேன். இப்போ ஏவை விட பி பெருசு அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அப்போ பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வரும், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே, இப்போ ஏல வந்து 10 இருக்குது, பியில் வந்து 20 இருக்குது. அப்போ ஏவை விட பி வந்து பெருசு தான். அப்போ நான் கொடுத்துருக்குற கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அதனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே, ஸோ அடுத்து இப்போ வந்து பியை விட ஏ பெருசு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, பியை விட ஏ பெருசுன்னு சொல்லிடுறேன். அப்போது ஏல என்ன இருக்குது? 10 தான் இருக்குது, பியில் 20 இருக்குது. அப்போ 20 விட 10 வந்து பெருசுன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்னது தப்பு. அப்போ வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வரும். ஓகே, வந்துச்சா? ஸோ அடுத்து ஈக்குவல்ட்டா அப்படிங்கிறது 2 ஈக்குவல் கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல 2 ஈக்குவல் கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் ஈக்குவல் எந்த இடத்துல கொடுப்போம்? இந்த மாதிரி டேட்டாஸை அசைன் பண்ணுற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சிங்கிள் ஈக்குவல் கொடுப்போம். ஸோ அதே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவல் கம்பல்சரி கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா அதை அசைன் பண்ணுறோம்னு எடுத்துக்கோம். ஓகே, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஏ ஈக்குவல் பி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்புறம் ஏக்குள்ளே இருக்கிற வேல்யூவும் பிக்குள்ளே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ வந்து இது வந்து தப்பு அப்படின்னு வருது. அவுட்புட் வந்து தப்பு அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அதே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறேன். நாட் ஈக்குவல் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னு நானே சொல்லிட்டேன். அப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, வந்துருச்சா? ஸோ அடுத்து வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லைக் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். நான் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏவோட பி பெருசாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். அதுதான் இதோட கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வந்துடும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ட்ரூன்னு தான் வரும். இப்போ வந்து ஏவோட பி பெருசு தான், அதனால ட்ரூ அப்படிங்கிறது வந்துடுச்சு. அதே வந்து அது கண்டிஷன் வந்து மாற்றி போட்டுறேன். இப்போ ஆப்போசிட்டில் போட்டுறேன். பியோட ஏ பெருசுன்னு சொல்லிடுறேன். அப்போ அதுவும் ட்ரூ கிடையாது, ரெண்டாவதாக இருக்கிறதும் ட்ரூ கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வேல்யூஸை கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.